வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டிசி பேங்க் வழியாக நீங்கள் இனிமேல் காசை சேமிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படியே ஒரு ஆப்ஷன் தான் இப்போ எஸ்டிசி பேங்க்கில் சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மாதம் சூப்பராக காசை நீங்கள் சேர்க்கலாம். அதுவும் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டோட உங்களுக்கு அவங்க வட்டி போட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டோடு நீங்கள் அந்த எஸ்டிசி பேங்க்கில் சேர்க்கலாம். அப்படிமாரி தான் ஒரு புது அப்டேட் வந்து எஸ்டிசி பேங்க்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன பேசிக்காக அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் இந்தியாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எஃப்டி, ஆர்டி, எஸ்பினா நம்ம சேவிங் பண்ணுறது. எஃப்டினா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபிக்ஸடாக 2 வருஷம் 3 வருஷம் போடுறது. இதே ஆர்டி அப்படின்னு நீங்கள் இந்தியா பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க வட்டி சேர்த்து உங்களுக்கு எத்தனை மாதம் கழித்து எத்தனை வருஷம் போட்டுறீங்களோ அதுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஆர்டி அப்படிம்பாங்க, ரிக்கரிங் டெபாசிட். அது இந்தியாவில் எல்லா பேங்க்லையும் இருக்குது. உதாரணத்துக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் போட்டுகிட்டே இருக்கீங்க இந்தியாவில் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா 12,000 ப்ளஸ் அவங்க வட்டி சேர்த்து மொத்தமாக காசு பண்ணுவாங்க. அதே கான்செப்டை தான் இங்கே எஸ்டிசி பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஸ்மார்ட் சேவர் அப்படி ஒரு சேவிங் தான் இது. ஸோ உங்களோட எஸ்டிசி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் சேவர் அப்படின்னு முன்னாடியே இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் சேவிங் அப்படின்னு இருக்கும். அது ஹவு மச் ஃபுட் ஐஎன் அப்படிமாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அது ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் எஸ்டிசி பேங்க்கில் ஆர்டி ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும், அது பேர் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ சவுதி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்டு தான். அதேமாரி இந்தியாவில் யூஸ் பண்ணுறது நம்ம எல்லாமே சேவிங் அக்கௌண்ட்டு தான். சில பேர் என்ஆர்ஐலாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இதில் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது. இதில் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆர்டி வேணும் மாதம் $100 சேர்த்து ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ப்ராஃபிட் போட்டு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அப்படிமாரி அவங்க ப்ராஃபிட் போட்டு உங்களுக்கு வட்டியோடு அவங்க காசு தருவாங்க. உங்களுக்கு அந்த இயர் முடிஞ்சோன்னே 1 இயர் 2 இயர் முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ ஸ்டார்ட் சேவிங்கு கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன பேர் வேணும், அதுக்கு சேவிங்கு, எமர்ஜென்சி, நீங்கள் இதில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணோன்னே உங்கள் அக்கௌண்ட்டோட கலரு யூனிக்காக தெரியுறதுக்காக அவங்க இப்படி சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்களா. நிறைய கலர் இருக்குது, நான் ஒரு மஞ்சள் கலர் அப்படி செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ண பிறகு அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா, இப்போ நீங்கள் எத்தனை மடங்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும், 1 மடங்கா 2 மடங்கா 5 மடங்கா 10 மடங்கான்னு இருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்தமாரி அவங்க ப்ராஃபிட் அவங்களே போட்டு தருவாங்க. என் டார்கெட்டு ஒரு 5 மடங்காக வாங்கணும் அப்படிங்கிறதான் அப்படின்னு போட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கண்டினியூ இந்த கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட் சொல்லணும். அந்த இனிஷியல் பேமெண்ட் நீங்கள் போட்டாலும் சரி, போடாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் சம்பள காசு வருதோ இல்லை எப்பப்பெல்லாம் காசு வருதோ, 100 200 நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன், 100 சேர்த்தா கூட நான் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் இவ்வளோ காசு சேர்த்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். என்கிட்ட பேலன்ஸ் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு பேலன்ஸ் போடலை. அதனால் மேலே ஆப்ஷன் ஸ்கிப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கிப் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தோன்னே பாருங்கள், கன்ஃபார்ம் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வருது. நம்ம என்ன கலரு எவ்வளோ வேணும், என்ன சேவிங் என்ன பேரில் வச்சுருக்கோம் அப்படின்னு மட்டும் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் எஸ்டிசி பேங்க்கில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்ட உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு இப்போ நான் இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் மாதம் சேவ் பண்ண உங்களால் முடியல, எங்கேயாவது போயிடுது அப்படின்னா மாதம் உங்களால் முடிஞ்சது ஒரு $50 ஒரு வருஷத்துக்கு போட்டுங்க, இல்லை 2 வருஷத்துக்கு போட்டுங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் சவுதியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ, எத்தனை வருஷம் ஊருக்கு போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ, அத்தனை மாதமோ அத்தனை வருஷமாக செலக்ட் பண்ணி ஒரு $50 போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஒரு வருஷம் வச்சு ஒரு பல்க் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, போட்டோன்னே நம்ம இதுக்காக தான் இந்த ஆர்டி அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறது. அதிலே போட்டுக்கோம் ரெக்கார்டிங் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கு. ரெக்கார்டிங் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆர்டி அக்கௌண்ட். ஓகேங்களா, இதுக்கு தனியாக அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு தனியாக நீங்கள் டார்கெட் எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் $10,000 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வருஷத்தில் $10,000 போட்டுடணும், அதில் ப்ராஃபிட் பார்த்துடணும் அப்படின்னு நான் நினச்சி போட்டிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வயசு போடுறீங்களோ, எத்தனை வருஷம் போடுறீங்களோ அத்தனை வருஷம் நீங்கள் மாதம் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க வட்டியோட உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்பி அந்த டேட்டு முடிஞ்சோன்னே திரும்பி எஸ்டிசி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டு விட்ருவாங்க. இது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம
சேவிங் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட்டு. நம்ம அந்த அக்கௌண்ட்டில் தான் காணா போயிடுது, செலவாயிடுதுங்கிறதா. நீங்கள் ஆர்டி அக்கௌண்ட்னா எடுக்க முடியாது காசு. நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வருஷம் கண்ண மூடி போட்டுட்டே வாங்க, உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட் ஆயிரும். இது வந்து எஸ்டிசி பேங்க்கில் தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க. வேறு எந்த பேங்க்லேயும் கிடையாது. சவுதியில், இந்தியாவில் எல்லா பேங்க்லேயும் இருக்குது. நீங்கள் எந்த பேங்க்னாலும் ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது. ஆனால் சவுதியில் எஸ்டிசி பேங்க்கில் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் இருக்குது. இதை கிரியேட் பண்ணிங்க. மாதம் உங்களால் முடிஞ்ச 10 ரியாலோ 20 30 ரியாலோ சேவ் பண்ணுங்கள். பல்காக ஒரு வருஷமோ 2 வருஷம் கழித்து போகிறப்ப ஒரு அமௌண்ட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கடனெல்லாம் அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, இந்த அக்கௌண்ட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ப்ரோ. என்கிட்ட ஆல்ரெடி கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது எஸ்டிசி பேங்க்கில். இப்போ நீங்கள் சொன்ன மாரி ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அது எப்படி போய் பார்க்குறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் எஸ்டிசி பேங்க் ஓப்பன் பண்ணால் கீழே அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட் உள்ள ஆப்ஷன் போனீங்க அப்படின்னு உங்கள்ட்ட எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாமே ஃபுல்லாக காட்டும். மேலே ப்ரைமரி அக்கௌண்ட்டுங்கிறது உங்களோட எஸ்டிசி பேங்க் அக்கௌண்ட்டு. மஞ்சள் கலரு நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து நம்மளோட ஆர்டி அக்கௌண்ட்டு, சேவிங் அக்கௌண்ட்டு, ஆர்டி அக்கௌண்ட்டு. மேலே வந்து அது பாயிண்ட்டு உங்களுக்கு தெரியல, எல்லா பேங்க்லேயும் ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானது தான். சேவிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்தியாவில் சேவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா எவ்வளோ முடியுமோ அதை இங்கே போட்டுகிட்டே வாங்க. எத்தனை வருஷத்துக்கு உங்களால் சேர்க்க முடியும் சேர்த்துட்டு ஒரு பல்க் அமௌண்ட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மள மாரி வீடெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு காசு சேவ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் இந்த அப்டேட் வந்தோன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாங்க பேசலாம், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா முடிஞ்சளவு எனக்கு ஒரே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.